ஆதாம் ஏவாள் முதல் மனிதர்கள் உண்மையா? அறிவியல் சொல்லும் ரகசியம். உலகத்துல இருக்கிற 8000 கோடி மக்களும் வெறும் 2 பேர்ல இருந்துதான் வந்தாங்களா? ஆதாம் மற்றும் ஏவாள் அப்படின்ற முதல் மனிதர்கள் நிஜமாவே வாழ்ந்தாங்களா? இது வெறும் மதக்கதைன்னு நீங்க நினைச்சா, மரபணு அறிவியல் ஜெனடிக்ஸ் சொல்லுற ஒரு அதிர்ச்சியான உண்மை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க ரகசிய உலகத்துக்குள்ள போவோம். அறிவியல் சொல்லும் Y குரோமோசோம் ஆதாம். அறிவியல் ரீதியா பார்த்தா உலகத்துல இருக்கிற எல்லா ஆண்களோட Y குரோமோசோம்களையும் ஆய்வு செஞ்சப்போ அவங்க எல்லாரும் ஒரு காலத்துல வாழ்ந்த ஒரே ஒரு ஆண்கிட்ட இருந்துதான் உருவானாங்கன்னு மரபணு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவருக்கு அறிவியல் வச்ச பேருதான் Y குரோமோசோமல் ஆடம். இவர் சுமார் 2 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவுல வாழ்ந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. அதே போல பெண்களோட மரபணுக்களை ஆய்வு செஞ்சப்போ உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களும் ஒரே ஒரு ஆதித்தாய்கிட்ட இருந்துதான் வந்திருக்காங்கன்னு தெரியுது. அவங்கள மைட்டோகாண்ட்ரியல் ஈவ் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதன்படி பார்த்தா மனித இனம் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில இருந்துதான் ஆரம்பிச்சிருக்கின்றது அறிவியல் பூர்வமான உண்மை. பைபிள்ல சொல்லப்படுற ஏதேன் தோட்டம் எங்க இருக்கு? ஈராக் பகுதியில ஓடுற டைக்ரிஸ் மற்றும் யூப்ரடீஸ் ஆறுகள் சங்கமிக்கிற இடத்துலதான் அந்த தோட்டம் இருந்ததா பல ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. ஆனா பல ஆயிரம் வருஷ மாற்றங்கள்ல அந்த இடம் இப்போ மாறி இருக்கலாம். அதே போல இஸ்லாமிய குறிப்புகள்ல ஆதம் இலங்கையில இருக்கிற ஆதாம் மலையில இறங்குனதா ஒரு நம்பிக்கை இருக்கு. மதங்கள் சொல்லுற ஆதாம் ஏவாள் கதையும் அறிவியல் சொல்லுற ஆதித்தந்தை ஆதித்தாய் ஆய்வுகளும் ஒரே விஷயத்தை தான் வேற வேற மாதிரி சொல்லுது. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இது போல ஆச்சரியமான உண்மைகளுக்கு சீக்ரெட் வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.